வணக்கம் நிகிதா. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியில் விளையாடி கொண்டிருந்த வீட்டு பக்கத்துல விளையாடி கொண்டிருந்த 5ஆம் வகுப்பு மாணவன் கருப்பசாமி என்பவர் நேற்று முன்தினம் திடீரென மாயமானார். அவர் நேற்று அதிகாலை 5 மணி அளவில் அவர் வீட்டினுடைய அருகில் உள்ள மொட்டை மாடியில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தூத்துக்குடியில் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இதில் யார் குற்றவாளி, எதற்காக செய்யப்பட்டார் என்பதான ஒரு கேள்விக்குறி இருந்தது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு கோவில்பட்டி காந்திநகர் பகுதியில் அந்த பகுதியிலே சடலமாக மீட்கப்பட்ட பகுதியிலேயே அந்த கொலை நடந்த இடத்தில் கொலை நடந்ததற்கான காரணத்தை விசாரிக்கும் விதமாகவும், காரணம் என்னவென்றும் அந்த குற்றவாளிகளை பிடிக்கும் விதமாகவும் ஏற்கனவே தூத்துக்குடியிலிருந்து மோப்பனாய் கொண்டு வரப்பட்டு அந்த மோப்பனாய் மூலமாக அந்த விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்றைக்கு தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தும் மோப்பனாய் அலெக்சா என்று வரவழைக்கப்பட்டது. அதுவும் வீடு வீடாக சென்று சோதனை நடத்தப்பட்டது. அதன் மூலமாகவும் அந்த மோப்பனாயானது சிறுவன் கருப்பசாமி கொலை செய்யப்பட்டு கிடந்த அந்த குடியிருப்பு பகுதியை மட்டுமே சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தது. இதனால் அப்பகுதியில் தான் குற்றவாளிகள் இருக்கிறார்கள், அந்த பகுதியை சேர்ந்த யாரோ தான் இந்த குற்றத்தை செய்திருக்க வேண்டும் என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஏற்கனவே நேற்று அந்த சிறுவனுடைய உடல் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டுதான் பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த உடற்கூறின் போதும் அந்த சிறுவனுடைய வாயில் பகுதி மற்றும் ஆசனவாய் பகுதி 2 பகுதியிலையும் காயங்கள் இருப்பதாக தெரிகிறது. எனவே இந்த சிறுவன் வேற எதுவும் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுத்தப்பட்டு அந்த பலாத்காரத்தின் நிமித்தமாக அந்த சிறுவன் உயிரிழந்திருக்க கூடுமோ, அல்லது அவனுடைய கழுத்தில் நகைகள் அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது. எனவே அந்த நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா என்பது போன்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த கொலை சம்பவம் குறித்து இன்னும் சரியான குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. அதற்கான முழு மூச்சோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் தலைமையில் அந்த விசாரணைக்கான தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த தனிப்படையினர் சுமார் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தனித்தனியாக ஆங்காங்கே விசாரித்து வருகின்றனர். இவர்கள் அந்த பகுதியில் சடலமாக கிடந்த பகுதியில் தான் இந்த மோப்பனாய் என்று சுற்றி வந்ததால் அந்த பகுதியை சேர்ந்த யாரோ தான் இதை செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களை அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த மோப்பனாய் இந்த இடத்தில் அந்த இடத்தையே சுற்றி வந்ததால் அந்த பகுதியில் மிகுந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி ராஜா சாலமன்.